மற்றவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க யாருமே சரி, அது சார்லி சாப்ளியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஒன்று பண்றோம் அப்படின்னாலே தன்னுடைய சந்தோஷத்தை இழந்துதான் பண்ணுவோம். ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இந்த வயசுல இப்படி கல்யாணம் இருக்கணும், இவங்களுக்கு இவ்வளவு குழந்தைகள், அதுக்கப்புறம் பேரம்பேத்திகள், அந்த கட்டமைப்புல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவங்க சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃபை இழக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஸ்கூல் மாணவர்களுக்கே கஞ்சாலாம் கிடைக்கும். அந்த மாதிரியான நிலைமைகள், அதுவும் இப்போ ஒரு சில வருடங்களா, ஒரு 2-3 வருடங்களா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போது அம்மா அப்பாவுக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியாதானே பண்ணிட்டு இருக்காங்க. சார் எவ்வளவு நேரம் சார்? சார் இது பேனிக் இல்ல சார். ஓகே சார், 2 minutes வெயிட் பண்றேன். டைம் இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு 2 minutes நான் ரிஃப்ரெஷ் பண்ணுவேன். தேங்க்யூ. Yeah, I'm ready, sir. Sir, I'm ready. மறுபடியும் நீயா? நான் தான் மேடம். நல்லா இருக்கீங்களா? ஐயோ, கோட்டை போட்டு பைத்தியத்தெல்லாம் உள்ள உட்கார வச்சீங்கன்னா எப்படிங்க? பிராங்கா? என்ன பிராங்க்? இல்ல அது பிராங்க்னாலாவது கொஞ்சம் ஒரு நியாய தர்மம் வேணாமா? நான் ஏதாவது அடிச்சு கிடிச்சு போட்டுருந்தா எப்படிங்க? எவ்வளவு தூரம் பொறுமையா? மேடம் சும்மா ஜஸ்ட் பிராங்க் தான். அந்த பிராங்க்ல உங்களுடைய பொறுமையும் நேர்மையும் உண்மையும் தெரிஞ்சது மேடம். சொல்ற தப்பா நினைக்காதீங்க, உங்க மூஞ்ச பார்த்தா எனக்கு எரிச்சல் வருதுங்க. சாரி மேடம். இப்ப யாருங்க? இப்ப நீங்க தான் ஆங்கர் பண்றீங்களா? இதுக்கப்புறம் பிராங்க்லாம் இல்லங்க? இல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஒரு 15 minutesல கிளம்பிடலாம்ல? கிளம்பிடலாம். உங்க பேர் என்ன சார்? காத்து கருப்பு கலை. காத்து கருப்பு கலையா? பேருங்களா? அம்மா அப்பா வச்ச பேருங்களா? தமிழ்நாடே வச்ச பேரு. ஓகேங்க சார். ஓகே. வணக்கம். செய்தி மலர் நிகழ்வுகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷீபா மேடம் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வியாபாரம், அதெல்லாம் வேலைகள்லாம்? அதே மாதிரி தான், சேம் ரொட்டீன் லைஃப், சேம் ஒர்க். ஸோ பெருசா சொல்ற மாதிரி, சுவாரஸ்யமா சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. நார்மல் ஐடி ஒர்க். நான் ஒரு நார்மல் ஐடி ப்ரொஃபஷனல். இப்போ நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? அது என்ன மாதிரி அவார்ட்? மிஸ் தமிழ்நாடுன்ற டைட்டில் ஒரு தடவை வின் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அது என்னது? அது தமிழ்நாட்டு அழகின்ற ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அதோட சேர்ந்து கூந்தல் அழகி, கண் அழகி அப்படின்ற ஒரு பட்டமும் வாங்கியிருக்கேன். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய சமூக சேவைகள் சார்ந்த ஒரு இயக்கமும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 6 நாடுகள்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். சமூக சார்ந்த விஷயங்கள்லாம் அது என்னன்னு கொஞ்சம் வெளிப்படையா சொன்னீங்கன்னா. ஓகே. ஏன்னா அது ரொம்ப என்னை பத்தி போஸ்ட் பண்ற மாதிரி இருக்குன்றதுனால இருந்தேன். நீங்க அந்த மாதிரி பேசணும்னா நான் அந்த அவார்ட் ரிலேட்டடாவும் நான் என்ன பண்றோன்றதை நாங்க பேசிடுறோங்க. எனக்கு அவார்டை தாண்டி நீங்க பண்ண விஷயங்கள் அதிகமா வேணும். அவார்டுங்கிறத தாண்டி பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமா. அதாவது எங்க இயக்கம் சார்பா நாங்க ஒவ்வொரு வருஷம் 1500 குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அதாவது நாங்க சொல்றது போர்டிங் கம் எஜுகேஷன், அதாவது தங்க வைத்து படிப்பு கொடுக்கறது. ஏன்னா நிறைய ஹோம்லெஸ் மக்கள், ஜிப்சி மக்கள்லாம் எப்படின்னா இன்னைக்கு அவங்கள சேர்த்தி விடுறோம், நாளைக்கு அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதனால போர்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியே ஃபுல் பிளெஜ்டா எஜுகேஷன் போயிட்டு இருக்கு. குழந்தைகள்ல கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல வருஷத்துல செலக்டிவா 20-30 குழந்தைகளை நாங்க அதை எடுத்து சர்வே எடுத்து உயிர் காக்கும் கருவின்னு சொல்லுவாங்க, பிரிம் கேர் கிட், அதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து HIV பாசிட்டிவ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க.
அதுல ஒரு செலக்டிவா சில பெண்களே இப்போ ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் பெண்கள் ஒரு 150 பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துல அவங்க தனியால நிக்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இருக்க வச்சிட்டு இருக்கோம். ஷெல்டர், அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கான ஒரு சப்போர்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மாதிரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுடைய மெடிகேஷனுக்கு சப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய சில ஆர்கனைசேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் உதவுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு கம்ப்ளீட்லி நிராகரிக்கப்படுறாங்க. அதனால அந்த மாதிரி கேசஸ் நாங்க எடுக்கிறோம். அதிகமா எங்களுடைய இயக்கம் அப்துல் கலாம் நினைவு அப்துல் கலாம் கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்கள் நாங்க. அதுக்காக தான் நாங்க அவங்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காகவே நாங்க இந்த ஃபவுண்டேஷனை ஓபன் பண்ணோம். ஸோ அவங்க ரொம்ப விரும்பினது என்னன்னா மரக்கன்றுகள், குழந்தைகள் மேம்பாடுன்றதுனால அது ரிலேட்டடாவே எங்களுடைய பயணம் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் 5 லட்சம் நாட்டு மரக்கன்றுகள் நட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் ரொம்ப பெருமையா நான் அதை சொல்லுவேன். ஒரு 25 லட்சம் நாட்டு மரங்கள் கிட்ட நாங்க நட்டிருக்கோம். இந்தியா முழுக்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 1.5 லட்சம் வாலண்டியர்ஸ் எங்களுடைய ஃபவுண்டேஷன்ல இருக்காங்க. இந்த வருஷம் புதுசா ஒண்ணு கொண்டு வரோம். அதாவது எப்படின்னா அந்த ஸ்டே அனிமல்ஸ் நிறைய இருக்கு. இதுக்கு மொபைல் பெட் கிளினிக், அதாவது வண்டியிலேயே அந்த வண்டி ரோம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, அனிமல் ஹேண்ட்லர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஸ்டே அனிமல்ஸ் அடிப்படுது, இல்ல அவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும், இல்ல அவங்கள கேஸ்ட்ரேஷன்னா அவங்களுக்கு அது தெரியும்ல. கேஸ்ட்ரேஷன் அப்படின்னா அது இதுக்கப்புறம் குட்டி போடாம இருக்கிறதுக்கு அந்த டாக்ஸ், the மேல் டாக், ஆம்பளை டாக், ஓகே, அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கெல்லாம் மொபைல் பெட் கிளினிக். ஏன்னா ஒரு ஸ்டே டாகுக்கு யாராவது ஒருத்தர் டக்குன்னு கால் அடிக்கிறாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கான எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டக்குன்னு யாரும் வண்டியெல்லாம் அனுப்புறது இல்லை. அந்த மாதிரி மொபைல் பெட் கிளினிக் கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் இந்த வருஷம் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து ரத்த தானம் எங்கெங்கன்றதுக்கெல்லாம் ஒரு குழு வச்சிருக்கோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கவங்க, கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய அந்த ஆக்சிஜன் கண்டென்சர்ஸையே நாங்கள் அது ஸ்பான்சர் பண்ணோம். எங்க எல்லா வாலண்டியர்ஸும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணவங்க. நிறைய பேர் காணாம போயிடுவாங்க மனநலம் சரியில்லாம. அவங்களோட நம்ம அந்த கமிஷனரேட் போலீஸோட சேர்ந்துட்டு மற்ற ட்ரெயின்டு ரெஸ்கியூவர்ஸோட சேர்ந்துட்டுலாம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இது சார்ந்த பல அவார்டுகள் நான் வாங்கியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து பல ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கியிருக்கேன். அவார்டு வாங்கினதோட நான் பெருசா நினைக்கிறது என்னன்னா, நான் என்ன பண்றேன்றதை நான் அதை சொல்லும் போது எனக்கு ஒரு பெருமையாவும் ஒரு நிம்மதியிலையும் நான் சொல்றேன். இப்போ நீங்க மற்றவங்களுக்கு நிறைய சேவை செய்யறதும் மற்றவங்களுடைய சந்தோஷத்தும் நீங்க தேடி போறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க இல்லைன்னு சொன்னாலும் சொல்லனாலும் இதுதான் உண்மையா இருக்கும். உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க நிறைய இடத்த இழந்திருப்பீங்க, இதுதான் உண்மை. மேபி இருக்கலாம், மேபி இல்லை, கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க யாருமே சரி, அது சார்லி சாப்ளியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஒண்ணு பண்றோம் அப்படின்னாலே தன்னுடைய சந்தோஷத்தை இழந்துதான் பண்ண முடியும். மேபி இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம சில விஷயங்கள் பண்றதே நமக்கு சந்தோஷமா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் குழந்தைங்கன்னு இருப்பாங்க, நீ அதை இழந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் யோசிக்கும் போது என்னுடைய மனநிலை எப்படின்னா, அதை நான் இழந்த மாதிரி எனக்கு தோணல. எனக்கு சந்தோஷம் என்னன்னா, எனக்கு பிடிச்சதை பண்றது. எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுக்கு டைம் செலவழிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோஷியல் சர்வீஸ்னா ஜென்ரலி அப்படியே எல்லாம் இறங்கி மூக்க நுழைக்கிற விஷயம் நான் சொல்லலை. என்னால எது முடியுமோ அதை ஆக்கப்பூர்வமா பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப அதுவே எனக்கு சந்தோஷம் தருது. அப்படி இருக்கும்போது நான் எந்த சந்தோஷத்தை தொலைக்கிறேன்? இன்னொன்னு, எனக்கு நான் விரும்புற சந்தோஷம் கிடைக்கணும்ன்றதுனாலதான் சோஷியல் சர்வீஸை நோக்கி போறேன். ஒருவேளை எனக்கு ஒரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்து அதை சாவடிச்சுட்டு நான் போகல. அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. எனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ, எது எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும்தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால நான் எதுவும் இழந்த மாதிரி இல்லை. ஆனா சமுதாயத்துக்கு என்னன்னா, ஒரு சமுதாய கட்டமைப்பு இருக்கு. ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், இந்த வயசுல இப்படி கல்யாணம் இருக்கணும், இவங்களுக்கு இவ்வளவு குழந்தைகள், அதுக்கப்புறம் பேரம்பேத்திகள். அந்த கட்டமைப்புல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவங்க சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் லைஃபை இழக்குறாங்கன்னு நினைப்பாங்க. பட் எனக்கு நான் இதுலதான் ஹாப்பியா இருக்கேன். வாய்ப்பு இருந்தா அதுவும் நடக்கும். நீங்க இப்போ பாக்குறவங்க அந்த கட்டமைப்புங்கிறது நம்மளுடைய பண்பாடு
கலந்துருக்கு. ரெண்டாவது உங்களை வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்காம உங்களுடைய அதாவது திருமண வாழ்க்கையை வந்து இல்லாமல் நீங்கள் வாழ்கிறது வந்து மக்கள் வந்து உங்கள் மேலே வந்து அது வந்து அக்கறையில் தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த இடம் வந்து அக்கறை. அப்படிதானே நீங்க எடுத்துக்கணும். இல்ல அக்கறையில நான் தான் அதை சொல்றேன். அக்கறையாவே எடுத்துப்பேன். அதுக்குன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. எனக்குன்னு அதுக்கு மனசுக்கு இன்னும் பிடிச்ச அதுக்கு இன்னும் ஏஜ் இருக்குங்கிறீங்களா? இப்பதானே 40 வயசு, இன்னும் என் வயசு இருக்கு ஏங்க அப்படிங்கிறீங்களா? எனக்கு 40 வயசுலாம் ஆகலங்க. ஓகேங்களா? 40 வயசுலாம் ஆகல. அப்படிலாம் அது பண்ண வேணாம். பட் என்னன்னா ஒரு நல்ல நபர், பொது வாழ்க்கையில் நான் இருக்கிறத ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடைத்தால், இப்ப கூட நீங்க நிறைய காணொளில பார்த்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு அலியன்ஸ் போயிட்டு இருக்கு. ஹி இஸ் அ வெரி பாப்புலர் ஆக்டர். நிறைய சேனல்ஸ்லயும் ஓப்பனா கேட்டாங்க, பேசிட்டாங்க. இன்னும் பேரு நான் சொல்லாம இருக்கேன். அவர்கிட்டயும் இன்டர்வியூல அவரும் வந்துட்டு இன்னும் என் பேரு சொல்லாம இருக்காரு. ஸோ என் வீட்டுல கொஞ்சம் என்னன்னா அவங்களும் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயா வாங்கி கொடுத்துருக்காங்களா? அவங்கள சொல்றீங்களா? இல்ல இல்ல வேணாம். நீங்க வேற ஏதோ சொல்லி இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல. நீங்க சொல்றது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இவர் வந்துட்டு ஆக்டர். அவரும் ஆக்டர் தாங்க. இல்லங்க, என்ன அவர் காமெடி ஆக்டர்? இது காமெடி ஆக்டர்லாம் இல்ல. ஹி இஸ் அ கைண்ட் ஆஃப் அ வெரி டாப் செலிபிரிட்டி இன் கோலிவுட், ஈவன் இன் டோலிவுட். வெரி நைஸ் பர்சன். அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலிவுட் இல்ல நான் அது பேரு சொல்ல மாட்டேன். நீங்க எவ்வளவு பண்ணாலும் நான் அது சொல்ல கூடாது அப்படின்றதுனாலதான். அவரும் வந்துட்டு பல இன்டர்வியூஸ்ல ஓப்பனா பேசியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். அதனால நான் தனியா இருக்கணும்ன்றது என் விருப்பம். நான் சொல்ல வரல. நான் ஃபோர்ஸ் பண்ணிக்க விரும்பல. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சமுதாயத்துக்காக நான் இருக்க முடியாது. பட் எனக்கு பிடித்த நபர் இருக்காரு. இவர் எப்படின்னா ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். அவர் பேரலி பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு. பொது வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாரு. எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு. அண்ட் பேசிக்லி ஹீஸ் அ வெரி டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் கை. நல்லா இருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் தனியா இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. பிடித்த நபர் இருக்காங்க, மூவ் ஆயிட்டு இருக்கு. பெரியவங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஓபன் பிரஸ் மீட்ல அவர் பேசுவார். நம்மளுடைய இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே வந்து இந்த சரக்கு போதை, இந்த மாதிரியான ஸ்மோக்கிங், இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மக்களுக்கு அதை வந்து திருத்துறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? இப்போ ஆக்சுவலி நாங்கள் ஒரு தனி குழுவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரீஹாப் சென்டர் மாதிரி. இந்த மாதிரி போதைக்கு அடிமையானவங்களை வந்துட்டு நல்வழிப்படுத்தக்கூடிய ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் மாதிரி இல்ல தலைமுறைகள். இப்ப வந்துட்டு கிராமத்து சைட்ல உள்ள ஸ்கூல் மாணவர்களுக்கே வந்துட்டு கஞ்சாலாம் கிடைக்குது. அந்த மாதிரியான நிலைமைகள், அதுவும் இப்போ ஒரு சில வருடங்களா, ஒரு 2-3 வருடங்களா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போது அம்மா அப்பாவுக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியாதானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க, அது நம்ம தெரிய வைக்கணும். கரெக்டான ஒரு விழிப்புணர்வே போதையில சொல்றேன். அதாவது அந்த போதையில அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாத பண்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அந்த போதைன்ற ஒரு விஷயத்துக்கான கரெக்டான விழிப்புணர்வு இன்னும் போகல. அதாவது முதல்ல இந்த மாதிரி இல்லைங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, போக 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 ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு.